பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் சந்தோஷம். கடந்த வீடியோவில் நாம் ஒரு சில காரியத்தை தியானித்தோம். குறிப்பாக ஆதரவு மற்றும் பச்சதாபம் மூலம் மற்றவர்களுடைய சுமைகளை தாங்குதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த காலை நேரத்தில் இந்த வசனங்களின் அடிப்படையில தாழ்மையோடு ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குவது என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Bear burdens with humility. தாழ்மையோடு மற்றவர்களுடைய பாரத்தை அல்லது மற்றவர்களுடைய சுமையை நாம் தாங்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை வாசிக்கும் போது இயேசு அந்த இடத்தில் ஒரு மாதிரியை முன்வைக்கிறார், ஒரு மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், சீஷர்களுடைய கால்களை கழுவி நமக்கு ஒரு மாதிரியை, ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன பண்றார் அப்படின்னா செட் பண்றார். குறிப்பாக வசனங்கள் 12 முதல் 17 வரை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கவனியுங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல டைரக்டா என்ன பண்றார், நேரடியாக கூறுகிற ஒரு விஷயம்தான், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நீங்க சும்மா வாசிட்டு போறதுக்கு நான் ஒரு மாதிரியை காட்டல அப்படின்னு என்ன பண்றாரு, டைரக்டா நேரடியா சொல்றாரு, நீங்க செய்யணும், நீங்க செயல்படுத்தணும். என்னை பின்பற்றுகிறவர்கள் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களா இருக்கிற நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அதில் தாழ்மை மிக மிக அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த தாழ்மைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்று வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடியும். 16வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கட்டளையை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய கால்களை கழுவுதல், ஏற்கனவே தான் நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம போய் மற்றவர்களுடைய கால்களை கழுவ வேண்டுமா? இல்ல. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இறங்கி போற அளவுக்கு அந்த தாழ்மை இருக்குதா? நம்மை பற்றி பெருமையாக யோசிக்காமல், இன்னொரு பக்கம் மற்றவர்களை ரொம்ப கீழ்த்தரமாக யோசிக்காமல் இருப்பது, இப்படிப்பட்ட தாழ்மை நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை குறித்து நாம் பெருமையாக எண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் மற்றவர்களையும் நாம் உதாசனப்படுத்தி விடக்கூடாது. எனவே சேவை செய்யும் மனப்பான்மைக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்டோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரின்சிபல், கோட்பாடு என்ன அப்படிங்கிற ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நாட் டு பி சர்வ்ட் பட் டு சர்வ். சேவை கொள்வதற்காக அல்ல, மாறாக சேவை செய்வதற்காக. இந்த மனப்பான்மை, இந்த கோட்பாடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறோமா என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தை வேதத்தின் அடிப்படையில் நீங்க வாசித்து தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.